பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 பேதுரு 1வது அதிகாரம் 25வது வசனம். 1 Peter chapter 1 verse 25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். The word of the Lord endures forever. ஹல்லேலூயா. அநேக மனுஷங்க கிட்ட நம்ம பேசி கொண்டு இருப்போம். அப்போ அநேகர் சொல்லுவாங்க, நான் இந்த காரியங்களை உனக்காக செய்வேன், நான் இந்த காரியங்களை உனக்கு செய்து தருவேன்னு சொல்லி அவங்க வாக்கு பண்ணுவாங்க, அப்படி தானே? ஆனால் கொஞ்ச நாட்கள் கழிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி மாற்றி பேசிடுவாங்க. காரணம், அவங்களுக்கு அதை செய்து தர்றதுக்கு மனது இல்லாமல் இருக்கும். அப்போ அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, மாற்றி பேசுவாங்க, அப்படி தானே? ஆனால் வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்கன்னா, அவர் நம்ம கிட்ட இப்படி நான் மறந்துட்டேன், இல்லை நான் உனக்கு இந்த காரியத்தை செய்து தர மாட்டேன், இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லைன்னுலாம் சொல்லி கர்த்தர் நம்மளோட பேச மாட்டாங்க. கர்த்தருடைய வசனம் நம்மளோட பேசின அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் மாறவே மாறாது. மனுஷங்க சொன்ன வார்த்தைகள் மாறலாம், ஆனால் கர்த்தருடைய வசனம் ஒரு நாளுமே மாறாது. அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தருவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை கொண்டு தான் நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார், அப்படி தானே? ஆனால் சூழ்நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். நீங்களே கவலைப்படலாம் அதை நினச்சி. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் சரியா இல்லை, அதனால தான் என் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைலாம் நிறைவேற மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாட்கள் தாமதம் ஆனாலும் கூட, நீங்கள் சரியில்லாமையாக இருந்தாலும் கூட, கர்த்தர் உங்களை சரிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்கள்லையும் உங்களுக்கு ஒரு விடுதலை தந்து உங்களுக்கு ஏற்ற வேலையில் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை நமக்கு நிச்சயம் வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் மாறாது என்று நீங்கள் ஒரு காரியங்களை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னுடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன். நாட்கள் வேணா தாமதமாக போகிற மாதிரி உனக்கு தெரியலாம், ஆனாலும் நான் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்ற வேலையில எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதனால சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் அவர் சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து அவரே எல்லாவற்றையும் நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார். அதனால கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்பியிருங்க, அவருடைய வார்த்தையை நம்பியிருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிறீங்க. பிள்ளைங்க அந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நாட்கள் போகுதே, இது எப்படி நிறைவேறுமா, நிறைவேறாதா, நான் சரியில்லாமல் இருக்கிறேனே, அதனால கர்த்தர் அதை மாற்றி போட போறாரா அப்படின்னு சொல்லி கலங்கி போய் ஒரு குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. கர்த்தாவே ஏசப்பா, நீங்க பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா அவங்கள ரட்சிங்க ஏசப்பா. நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஏசப்பா ஆசீர்வதிங்க. நீங்க தகப்பன எல்லா தேவைகளையும் சந்திங்க. ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவன், நீங்க ஒரு நாளும் மாறாத தேவன் அப்பா. நீங்க பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா நேர்த்தியான பாதையில வழி நடத்துங்க. எல்லா தகப்பனே ஏசப்பா கலக்கங்கள், எல்லா தகப்பனே பயங்கள் விலகட்டும். நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். நிச்சயம் உங்க வாழ்க்கையில செய்வார். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிங்க, விட்டு கொடுங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது தவறுகள் செய்றீங்க, பாவத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா கர்த்தரிடத்துல மனம் திரும்புங்க. நிச்சயம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். God bless you. Have a blessed day.